விஜய், நான் வர. விசில் அடிக்க ரெடியா? தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் விஜய் தற்பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவர் வாகன பேரணி நடத்தி வரும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் கட்சியினுடைய பரப்புரை அனல் பறக்கிறது. அந்த வகையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் விஜய் தற்பொழுது வாகன பேரணி நடத்தி பரப்புரை மேற்கொண்டு வருவதை நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதேபோன்று தொண்டர்களின் உற்சாகம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், அதாவது தமிழகத்துல வரக்கூடிய 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதற்காக அந்த தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரம் என்பது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையோடு இந்த பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதற்காக தங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அழைத்து பல்வேறு கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாலும் திருச்சி கிழக்கு தொகுதி என்பது தற்போது விறுவிறுப்பாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பகுதியாகத்தான் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் திருச்சி கிழக்கிலும் போட்டியிடுகிறார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள்லாம் முடிக்கப்பட்டு வேட்பாளராக தற்போது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பெரம்பூர் தொகுதியில் ஏற்கனவே அவர் பிரச்சாரங்கள்லாம் செய்திருந்தாலும் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் பிரச்சாரம் என்பது அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த வகையில இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஏற்கனவே அவர் அனுமதி கேட்டிருந்தாங்க. இதுல பல்வேறு நிபந்தனைகளோட 27 நிபந்தனைகளோட அவர்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளோட அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதனை முன்னிட்டு தற்போது சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகின்ற நடிகர் விஜய் விமான நிலையத்திலிருந்து தற்போது அந்த பிரச்சார பகுதிக்கு செல்லக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இவர் திருச்சி கிழக்கு தொகுதிக்குட்பட்ட விமான நிலையம் அருகே உள்ள வயர்லெஸ் சாலை வழியாக கேகே நகர் பேருந்து நிலையம், கொட்டப்பட்ட இடங்களில் இந்த வெளியில் தற்போது அந்த வாகனத்தில் நின்றபடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. இதற்காக இந்த பகுதியில் விமான நிலையத்திலிருந்து அவர் பிரச்சாரம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அவர்களது தனியார் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சிலத்துல எல்லாம் அவர்கள் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, அதே போன்று அதிக கூட்டம் என்பது இருக்கக்கூடாது, பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்களாம் இந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று அந்த கட்டுப்பாடெல்லாம் இருந்தது. அதனையும் கண்காணித்து தற்போது அந்த உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடியுது. இருப்பினுமே இந்த விமான நிலையத்திலிருந்து அந்த வயர்லெஸ் சாலை செல்லக்கூடிய பகுதியில் அதிக அளவு கூட்டம் சேர்ந்ததால் தற்போது அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது கேகே நகர் பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்க காட்சியை பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது கோழிப்பண்ணை சாலை வழியாக கொட்டப்பட்டு விமான நிலையம் வரை அந்த பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அவர் மீண்டும் திரும்புகிறார். 3 மணியிலிருந்து 8 மணி வரை அவர் பிரச்சாரம் செய்ய ஏற்கனவே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது அவர் வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. 27 கட்டுப்பாடுகளுடன் மாநகர காவல்துறை அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதை போன்றுதான் தற்போது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த பிரச்சாரம் செய்யும் காட்சிகளும் அவர்கள் தற்போது தேர்தல் அலுவலர்கள் அதை பதிவு செய்து வரக்கூடிய காட்சியை கூட பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது. ராம்குமார். பக்ருதி, இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்கே காவலர்களும் அந்த வேனோடைய கூடவே ஓடி வரதை நம்ம பார்க்க முடியுது. இந்த விதமான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுக்கான ஒரு இடத்துல இன்றைக்கு விஜய் ஏதேனும் உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதே போல் எங்கு சென்றாலும் சைக்கிளில் அவர் தொண்டர்களை சந்திப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். இங்கும் சைக்கிள் ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பொதுவாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் எங்கு சென்றாலும் கூட்டம் என்பது அதிகமாக தொடர்ந்து அவர்களுக்கு நிபந்தனை என்பது தொடர்ந்து அவர்களுக்கு வைக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் ஒரு சில இடங்களில் அவர் இந்த ஆர்வ மிகுதி காரணமாக தொண்டர்கள் பின்னாலே வருவதால் அவர்களை வர வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில்தான் இன்றும், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது அதிக அளவு இருசக்கர வாகனங்கள் அவரை பின்தொடர்ந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. இதே போன்றுதான் தற்போது அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில்
அவர் அந்த கேகே நகர் காஜாமலை கோழிப்பண்ணை சாலை வழியாக கொட்டப்பட்டு விமான நிலையம் வரை அவர் வரக்கூடிய வாய்ப்பு என்பதால் அந்த பகுதியில் அவர் இறங்கி அந்த செல்வதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. தொடர்ந்து அவர் எங்கு சென்றாலும் அதாவது அவர் உரை என்பது அதிக அளவு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், திமுக, அதிமுக உள்ளிட்டவர்களை தாக்கி பேசக்கூடிய காட்சிகளாக நாம் பார்க்கிறது. தொடர்ந்து தற்போது அவர் இருக்கக்கூடிய காட்சி என்பது இந்த பகுதி கேகே நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காட்சியை நான் பார்க்க முடிகிறது. ராம்குமார். பக்ருதீன், தகவலுக்கு நன்றி. உங்க விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுதுனா, வெற்றி அடைஞ்சா ஒலிக்குதுனா, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியல தேடி சலத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாங்கி ஒன்ன விட்டுடாம வாடி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமலே விழி தூங்காதேடா, இந்த வெள்ளை பின் வாங்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு.